அமைச்சர் என்ன பண்ணாரு வந்து பார்த்து பேசுறாரு. தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்கே. புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் வந்து பயங்கர சர்ச்சையாக இருக்குது. என்னென்னா 88 ஏக்கரில் 363 கோடியில் வந்து கட்டிட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவசர கதியில் வந்து கடந்த டிசம்பர் 30 அன்று தொடங்கப்பட்டதாகவும் மக்களுக்கு வந்து ஒழுங்கான வழிகாட்டில் இல்லை. இப்போ கோயம்பேடுலேருந்து அங்கேருந்து கொண்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு இங்கே வைக்கிறோன்னா மக்களுக்கு வந்து அதுக்கான பேருந்து வசதி இல்லை, ட்ரெயின் வசதி இல்லை, மெட்ரோ வசதி இல்லை. பக்கத்து மாவட்ட சிலதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்து போதும் சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதேமாரி என்னென்னா ஈஸியாக அணுக முடியல. ஒரு படிக்க தெரியாதவங்க போனால் அங்கே உள்ளே போயிட்டு எம்டிசி பஸ்லேருந்து கீழே இறங்கி அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து எனக்கு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. ஹெல்ப்யூன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீழே சுரங்கப்பாதையில் போயிட்டு மேலே போயிட்டு தென் மாவட்டத்துக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக அணுக முடியல. கோயம்பேடு மாதிரி எங்களுக்கு ஈஸியாக அணுக முடியலன்னு சொல்கிறாங்க. நகர வளர்ச்சிக்காகவும் போக்குவரத்தை குறைப்பதற்காகவும் தான் இந்த பேருந்து கட்டணம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி வந்து அவசர கதியில் வந்து தொடர்ந்து ரொம்ப இது மக்கள்கிட்ட கருத்து கேட்டு இந்த அதுக்கப்புறம் தொடங்கியிருக்கலாம். என்னென்னா இது 88 ஏக்கருன்றாங்க. ஆனால் இன்னும் கட்டியே முடிக்காத ஒரு பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் தொடர சொல்லி நிறைய அரசியல் தலைவர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் குற்றச்சாட்டு வச்சுக்காரு. பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திட்டமிடலே இல்லாமல் வந்து திமுக திறந்து வச்சுருக்காங்க. அரசியலுக்காகவும் எலெக்ஷன் வர்றதுக்காக ஓட்டு போட சொல்லி திறந்து வச்சு இது தவறு. இது அப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து தயவுசெய்து பசுமை சூழலுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் மாலோ வேறு ஏதாச்சும் மாநிலம் இருக்க கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. கால சூழலுக்கு மாதிரி புது பேருந்து நிலையம் தேவை தான். ஆனால் வந்து மக்களை இப்படி கொடுமைப்படுத்தி இவ்வளோ செலவு பண்ணி தான் தென் மாவட்டம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதே தாண்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ண போய் சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. பப்ளிக் நீங்கள் நினைக்கிற கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.